வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் போகும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிஎஃப் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கோம். என்ன வாசா சொல்கிறேன், போன விளாகில் சென்னைக்கு தானே வந்து ரீச் ஆனேன். அப்புறம் எப்படி ஆந்திராவுக்கு வந்தேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக இந்த தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணும்னு சொல்லி நானும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் என்னன்னே தெரில, தடங்கள் ஆகிட்டே இருக்குது. லிஃப்ட் வேலை செய்யாதா? சொல்ல வேண்டியதானே இங்கே பாதை இல்லை என்று. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தா தடா வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். போகவே முடிய மாட்டேங்குது. சரி, இந்த வாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, லேட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். அதனால லேட் நைட்டில் வந்ததுனால பெருசாக விளாக் பண்ண முடியலைங்க. அப்போ வந்து லேட் நைட்டில் போகிறது விளாகே பண்ண மாட்டேன் வாசானா. அன்னைக்கு சுச்சுவேஷன் கோப்ரோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி டைட்டில் இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு காரணங்க. அதை பெருசாக விளாக் பண்ண முடியல. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குதுலேயே செம்ம ஒரு ஹாப்பி சூப்பரா இருக்கேடா. இதுலயே லிஃப்ட்லயே ஓடுதா? நானும் மேல போன கீழே வந்து அப்பெல்லாம் ஓடல. ஓடுச்சு. லாஸ்டா ஒரு டயலாக் சொன்ன மாதிரி நான் லிஃப்ட்ல நைஸ் டு மீட் யூ நைஸ் டே நைஸ் டே சொல்றேன். அது அப்பப்போ சொல்றோம். நல்லா இருக்கு. சோ வந்து இன்னைக்கு என்ன vlog பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போய் சன்செட்டை பார்க்க போறோம். டிடிஎஃப் அப்படியே ஒரு ஜாலியா ஒரு சன்செட் டிரைவ் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கோம்னா, நாங்க ஹோட்டல் எஸ்ஆர்எம் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் டிடிஎஃப் நம்ம தங்கியிருக்கோம். அண்ட் டிடிஎஃப் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னென்னா, கம்பேக் இருக்கும்னு தெரியும். இந்த அளவுக்கு மாசா சீனா அல்டிமேட்டாக கம்பேக் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறக்கணும். டிடிஎஃப் வாங்க, டிடிஎஃப் வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். Land, this is God given, not from blue tops like Mars Simpson, just hard discipline, pot simmering, cooking up, no rocks in the pan, watching the plan form in the sand, bidding castles out of thoughts in our head, late nights, no sleep in my bed, trying to see my dreams manifest. Look at that, now look at that. வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான ஒரு விஷயமா இல்ல, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்மளோட பெகசஸ் மாப்ல நம்மளோட புது மாடிஃபை பண்ண காரை மறுபடியும் மாடிஃபை பண்ணிட்டோம். இன்னும் மாடிஃபை பண்ணிட்டே தான் இருக்க போறோம். சோ ஓரளவுக்கு இப்போ மாடிஃபை பண்ணி முடிச்சாச்சு. மாடிஃபை பண்ண காரை பார்த்துட்டோம். வாசா, என்ன வாசா நடக்குது? நீ பாட்டுக்கு எடுத்து வண்டி எடுத்து ஓட்டுறி அப்படின்னு சொல்லி நம்ம டிடிஎஃப் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். நேற்று வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பசங்க கிட்ட கூட இந்த சீக்ரெட்டை வந்து நான் சொல்லலை. இனிமேல் டிடிஎஃப் லீகலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் எந்த மூலையில் வேணால் நம்ம வந்து காரை அஃபிஷியலாக லீகலாக ஓட்டலாம். அப்போ பைக்கும் ஓட்டலாமா வாசா அப்படின்னா பைக் ஓட்ட முடியாது. அது என்ன விஷயம், ஏது விஷயம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணணும். டீட்டெயில்டாக நான் அடுத்த விளாகில் இல்லைனா அதுக்கடுத்த விளாகில் மேக் பண்ணிடுறேன். டிடிஎஃப் என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்ததில்லை, கார் ஓட்டுவேன்னு சொல்லி. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கார் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபோன் கொடுங்கப்பா. கூகுள் மேப் போட்டிங்களா? கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். இல்லை, வண்டி ஓட்டும் போது ஃபோன் யூஸ் பண்ணுறேன்ருவாங்க, நீ எடுத்து போட்டுக்கோப்பா. நாங்கள் வீழ்ந்தோம் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் விரைவில் நாங்கள் சரித்திரம் படிக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 4-5 டேஸ் என்னோட சொல்லும். சரியான வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தம், பெரிய அர்த்தம் இருக்குண்ணே. ஆமா செல்லம். ஆக்சுவலி டிடிஎஃப் கார் மேல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அன்பு இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். எதனாலன்னா, நான் ஃபுல்லாமே பைக் லவர், எனக்கு எதுக்கு கார் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஸோ திடீர்னு வந்து பண்ணா ஓசி காரில் இறங்கி வந்த டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டாங்க. ஓசிக்காரர் கெத்தாக வந்திறங்கிய நிலையில் நான் கார் வச்சிருக்கேன், பைக் வச்சிருக்கேன், ஆட்டோல வரேன், சைக்கிள்ல வரேன், லிஃப்ட் கேட்டு வரேன். அது என்னோட ஓன் விருப்பம். ஸோ என்கிட்ட இல்லைங்கிறத அப்படி குத்தி காமிச்சது எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஸோ எடுத்தால் லாம்போகினி தாண்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் கார் எடுக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்மாக்காக வாங்கினது. ஸோ இஎம்ஐலாம் மந்த்லி 30,000 சம்திங் நான் கட்டிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி நமக்கு இப்போ ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்கிறதுனால அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு நீ ஓட்டு சாமி, நீ கார் வாங்குற வரைக்கும் நீ ஓட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து கூட நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இதை சொன்னாங்க, நான் முடியவே முடியாதுண்ணே. அப்புறம் கார் எடுத்து கொடுத்தக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இப்போது நம்மளே வந்து ஆக்சுவலி மறுபடியும் ரோட் லைஃப்குள்ளே என்ட்ரா ஆக போகிறோம்னு முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரைட்ஸ், இப்போ பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க. அதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். சைக்கிள்ல பண்ணிடலாம். பிளானே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரைட்ஸ் தான். அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் கிடையாது. இதுவும் வந்து பண்ண சைடில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
அடிச்சது பாருங்க ஜாக் பாட்டு அப்படிங்கிற மாதிரி. அதான்டா நீங்க நினைச்சு பாத்தீங்களா நான் இந்த மாதிரி நம்ம கார்ல தான் நம்ம இதுக்கு மேல லைஃப் அப்படின்னு நினைச்சு கார் தான் இதுக்கப்புறம் லைஃப்னு இல்லை. கார் அண்ட் பைக்ஸ் எல்லாமே நம்மளோட டிடிஎஃப் பிராண்ட். அண்ட் இப்போதைக்கு வந்து பண்ணா கார்ல வந்து பண்ணா நம்ம ஜாலியா எடுத்துட்டு எங்க வேணா டிராவல் பண்ணலாம் லீகலா. ஸோ அண்ட் வந்து பண்ணா பிரச்சனை பண்ணணும், இதையும் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பானவன் நான் கிடையாது. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராவலர். அண்ட் வந்து எனக்கு வந்து பண்ண ஜஸ்ட் 23 வயசு தான் ஆச்சு. ஒரு யங்ஸ்டர், வளர்ந்து வர்ற யங்ஸ்டரை இப்படி போட்டு அமுக்கக்கூடாது லைஃப்பில். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் டிராவல்னா? எனக்கு டிராவலுங்கிறது ரொம்ப 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 ஃபேவரட்டான விஷயம். பைக்கிங் அப்படிங்கிறது உயிர். இப்போ காரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு உயிராக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸை இப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா தடுக்க வேணாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, எத்தனையோ லாரி டிரைவர்ஸ், எத்தனையோ அஃபிஷியல் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது எதனால் நடக்குதுன்னா, ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆக்சிடென்டலி. ஆமாம், புரியுதா? ஆக்சிடென்டலாக நடக்கிறது தான் ஆக்சிடென்ட்டு. வேணும் நான் பண்ணுவேன் ஆக்சிடென்ட்டு. நானாக போய் நானே சுயநினைவு இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் கீழே விழுந்தேன். பைக் வந்து ஓவர் பவர்ங்கிறதுனால தூக்கி அடிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது பொருந்தாத ஒரு லாவை போட்டாங்க. அந்த ஆக்டை போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற வேண்டிய என்ன ஜெயிலில் போட்டாங்க. அதெல்லாம் எவ்வளோ வழிகள். ஆனால் எத்தனை வழிகள் வந்தாலுமே அதை தாண்டி வந்துடுவோம். ஸோ என்ன உண்மையாடா எங்கள் அண்ணன் வந்துடுவாருடா, யார் என்னமோ சொல்லிட்டு மிஸ்ஸிங் ஓல்டு டிடிஎஃப் வாசன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாலும் எனக்கு தெரியும் எங்கள் டிடிஎஃப் அண்ணன் திரும்பி வருவார். என் தம்பி வருவான், எங்கள் அண்ணன் வருவான், என் புள்ள வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா டிடிஎஃப்க்கும் வந்துட்டோம். பட் என்ன திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல ரொம்ப போனப்பா இதை மட்டும் எடுத்து தனியா நியூஸ்ல போடுவாங்க. ஆமா, நம்ம எவ்வளவு ஃபன்னா சொன்னாலுங்க அதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸ் பிஜிஎம் போட்டு விட்டு நியூஸையே மாற்றி போடுறாங்க. அண்ட் வந்து பண்ண ஒரு கிளிப் நான் உங்களுக்கு போடுறேன், அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. பார்த்து 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 ஜாலியா ஒன்வேல் ஏறி வராங்களேப்பா இவங்களோ. கடவுளே, என்னப்பா முருகா இது. இனி அவன் வந்து முட்டினாலும் நான் தான் முட்டிட்டேன்னு சொல்லி இந்த கார் டிரைவிங் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணி விட்டுருவானுங்களேடா. அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க டிடிஎஃப். ஸோ அந்த கிளிப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அண்ணன் வந்து ராங் வே, 2 வழி இருக்குவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் வரணும். பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ஆப்போசிட் வழியில் வந்திருப்பார். பட் ஆல்மோஸ்ட் ஹிட்டு, அவர் வேகமாக வந்திருப்பார். அப்படியே இதாகி நம்ம மேலே வந்து முட்டியிருப்பார். ஓகேவா? இப்போ முட்டு இருந்தால் என்ன நியூஸ் போட்டிருப்பாங்க சொல்லு? டிடிஎஃப் வாசன் தான் எல்லாத்துக்கும் காரணம் போட்டிருப்பாங்க. டிடிஎஃப் வாசன் வந்த கார் விபத்து, ஓட்டி வந்தார் டிடிஎஃப் வாசன் போட்டிருப்பாருங்க. ஸோ எவ்வளோ பெரிய இஷ்யூ இது. உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் உங்களை தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இந்தோனேஷியாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் ஏதோ பைக் ரேசிங் ஏதோ நடந்திருக்கும் போல, அதுக்கு என் பேர் யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி டேரக்டர்னா தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு டிடிஎஃப் வாசன் வந்த கார் நானே ஓட்டி வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, நீங்க ஆட்டோக்கு லிஃப்ட் போட்டீங்கன்னா தப்பிச்சு போறதுக்கு ஐயோ ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி ஆட்டோல வந்து பாத்துட்டீங்கன்னா ஐயோ ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி டேரக்டர் நாக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அவருக்கும் இதே சிச்சுவேஷன் தான். ஆக்சுவலி ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்ப நானுமே அதுதான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்லும், யூட்டன் எடுக்கணுமா? அது தாண்டி வந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதுப்பா, முன்னாடி சொல்லணும். சரி பரவாயில்ல விடுங்க. இப்போ நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ் போலாமா, இல்லை ரோட்லயே எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று நம்ம வந்து பார்த்தா சன்செட்டை ரசிக்கலாமாடா? சன்செட்டை மிஸ் பண்ண மாட்டோம், தடா ஃபால்ஸ் மிஸ் பண்ணிடுவோமேடா. டிடிஎஃப் உங்களுக்கு வந்து பண்ணா ஜிடிஏ வியூ பார்த்துட்டு இருப்பீங்க. ஜிடிஏல ஒரு கேம் விளையாடும் போது, ஸோ கார் ஓட்டும் போது எந்த ஒரு வியூ இருக்குமோ அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் பைக்ல வந்து ஹேண்டில் பார்ல பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த டிராஃபிக் ரைடர் கேம் சம்திங் மாதிரி இருக்கும். இது வந்து ஜிடிஏ கேம் மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிள்காக வந்து பண்ண நான் ரொம்ப சஃபர் ஆனேன். எப்படியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஆங்கிளையும் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து சாப்பிடாம தூங்காமல் வந்து பண்ணால் மயங்கிட்டாரு. அதனால டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் வந்துடுச்சு. ஆக்சிடென்ட்டாகி விழுந்தவரை நான் சின்ன தப்பிச்சு போயிருக்க முடியும். ஆனால் போல வந்தவரை நான் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டேன். அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ஒரு ஃபோர்ஜரி. ஸோ ஆட்டோவை நிப்பாட்டுறது வீடியோவை போடுறாங்க, யாரை ஏற்றி விடுறேன்னு சொல்லி போட மாட்டாங்க, ஏறினதை போட்டாங்க, போகிறத போட்டாங்க. ஆனால் அங்கே உண்மையாக நடந்தது என்னென்னா, அடிபட்டு விழுந்தவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுமே நான் ஆட்டோவில் ஏற்றினேன். யாருக்கும் யாருமே வந்து நம்ம வேணும்னு பண்ணுறது இல்லை சார். எதிர்பார்க்காத நடக்கிற விபத்து தான். யாருமே வேணும்னு பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்காத நடக்கிறாங்க. பஸ்ஸோ லாரியோ வேனோ ஆட்டோவோ ஃப்ளைட்டோ ட்ரெயினோ எதுவுமே எதிர்பார்க்காத நடக்குது தான். வீடியோ எடுக்கிறப்பா எடுத்துக்கோ. ஒன்று அண்ணனை தூக்கி விட்டு வீடியோ விடுங்க, இல்லைன்னா அந்த ஸ்கூட்டியாவது எடுத்து ஒரு ஓரமாக விடுங்க.
இப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் அண்ணனை தூக்கி ஒரு போய் நடு ரோட்டில் போய் லிஃப்ட்லாம் கேட்டேன், யாரும் லிஃப்ட் தரல. அதுக்கப்புறம் அண்ணன் அக்கா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போகும்போது அந்த அண்ணன்ட்ட கேட்டுட்டு தான் போனேன். ஏன்னா இப்படி எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, உட்காந்து நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் ஃபோன் சார், ஏன் இஷ்டம் சார் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வச்சிட்டாரு. அவர் அதை போய் எப்படி போட போறாரோ, டிடிஎஃப் வாசன் ஓட்டி வந்த கார் விபத்து அப்படின்னு சொல்லி போட போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க சார். நீங்க நிறையக்கா என் வாழ்க்கையை அப்படிதான் போய் இந்த மாதிரி எத்தனையோ ஃபேக் நியூஸஸ். ஸோ டிடிஎஃப் நம்ம கூகுள் மேப் என்ற குட்டி சாத்தர்ல தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பண்ண ஜஸ்ட் 27 கிலோமீட்டர்ஸ் சொல்லி காட்டுது. எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. இனிமேல் எல்லாம் அப்படிதாங்கன்னு. அண்ட் நம்ம வீடியோ பார்க்குற எல்லா டிடிஎஃப்க்கும் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட பைக் ரைட் பண்ணுங்க, கார் ரைட் பண்ணுங்க. நான் வந்து பண்ண ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட தான் ரைட் பண்றேன். பட் நம்ம இருக்கிறது ரோட் லைஃப், எப்போ என்ன வேணா ஆகும். கண்டிப்பாக நம்ம ஒன்று சும்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி 10 கிலோமீட்டருக்குள்ளே ரைட் பண்ணுறது கிடையாது. வண்டி எடுத்தால் 500 கிலோமீட்டர்ஸ், 1000 கிலோமீட்டர்ஸ், 3500 கிலோமீட்டர்ஸ் வித்தின் 39 ஹவர்ஸில் பண்ண இது கூட இருக்குது. காரில், அதாவது பைக்கில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம், காரில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து சீக்கிரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி, தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி பைக் ரேசிங் அண்ட் கார் ரேசிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இறங்க போகிறோம். கார் ரேசிங்லேயும் இறங்க போகிறோம். பயங்கரமாக இருக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே டிடிஎஃப். நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஆக்சுவலி மறுபடியும் இப்படி ஒரு கம்பேக் கொடுப்போம்னு சொல்லி நம்ம டிடிஎஃப் தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும், அதாவது டிடிஎஃப்னா நானும் நீங்களும் தான். டிடிஎஃப் தவிர வேற யாருமே நினைக்கல. அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சு. ரோட் லைஃப்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு நினச்சாங்க. உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனா மண்டையில ஒண்ணு அதே வரி ஓடிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி என்ன ட்ரோல் பண்ணாங்க பாத்தீங்களா, மாடு அது மாட்டு வண்டியில ஏறி போற மாதிரி. இல்லை நானு சைக்கிள் ஓட்டும் போது கூட சைக்கிள் ஓட்டுறது எப்படி போன மனுஷன் எப்படி போயிட்டான் பார் அப்படின்னு சொல்லுவாங்களா நினைச்சேன். பட் நான் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப யோசிச்சுக்கல. நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்லும். ஸோ வந்து நான் சைக்கிள் ரைட் பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டேன்ல. ஸோ அப்போ கூட இந்த மாதிரி ட்ரோல்ஸ்லாம் கண்டிப்பாக இன்னும் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்தால் வந்துட்டு போகுது, நமக்கு என்ன, நம்ம இதை பார்ப்போம். என்ன இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ரைட் பண்ணிட்டு இருந்தோம். சைக்கிளில் ரைட் பண்ணால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி யாருமே பெருசாக ப்ளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்காக தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ அதுவே வந்து பண்ண செம லுக்காக மாறிடுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு ஆல்டர்னேஷனாக மாறிடுச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் சைக்கிள் ரைட்ஸ்லாம் பயங்கரமாக அல்டிமேட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்ததால யாருமே பண்ணாத மாதிரி. ஸோ காரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ சைக்கிளையும் அந்த அளவுக்கு வெறித்தனமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்தேன். ஸோ வந்து கடவுள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, வசா சைக்கிளை வசா எடுத்துகிட்டு போகிறேன், இந்த வசா கார் எடுத்துகிட்டு போ, சரியான பிளான் இல்லைனா சைக்கிள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போய் முருகர்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். எல்லா சமயம் நான் வேண்டுவேங்க. பெருமாள் ஆரம்பித்து ஜீசஸ் அல்லாஹ் வரைக்கும் யாரையும் விட மாட்டேன். அப்போ பெருமாள் பாம தைலட்சுமி தை வினகர் பிரசஸ்தே முருகரப்பா மீன் பகுதி மீனச்சி மீனச்சி முத்தான மாஞ்சின பிரசித்தம் அல்லா ஜீசஸ் சிக்கித சம்பூர் கடவுளே, புத்தா கடவுளே, ஐயப்பா பண்ணிடமா விஷ்ணு கடவுளே. அப்புறம் இப்போ ஐயப்பன் சாமியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உண்மையா அப்படிதான் நான் எப்பவுமே ப்ரே பண்ணுவேன். ஓகேங்களா, அதை வந்து அதனால தான் உங்களுக்கு ஃப்ளோவாக என்னால் சொல்ல முடிஞ்சது. இதுதான் என்னோட மந்திரம். எப்போ இப்படி கை கூப்பினாலும் ஸோ இந்த மந்திரத்தை தான் உச்சரிப்பேன். ஸோ நீங்களும் உச்சரிங்க. முருகர்கிட்ட மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம திருச்செந்தூர் முருகர்கிட்ட மட்டும் தம்பி சொன்னதுனால இந்த விஷயத்த சொல்லி, ஏன்னா இந்த விஷயம் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். முருகா எங்களுக்காக முருகா இந்த விஷயத்த பண்ணி கொடுங்க முருகா, 5001 ரூபாய் உண்டியில் போடுற முருகா அப்படின்னு சொல்லி வேணும். ஸோ அதே மாதிரி நடந்துருச்சு. அடுத்தது வந்து பண்ண திருச்செந்தூருக்கு தான் டிடிஎஃப் கிளம்புறோம். எல்லாம் நம்ம காரை தாண்டா அப்படியே பார்க்குறாங்க. அதான் உண்மையாக சொல்கிறேண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். பாய். ஸோ தெலுங்கானாவில் வந்து பண்ண நம்மளோட டிடிஎஃப் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நல்லா இருக்குது கார், உண்மையாகவே ரொம்ப லுக்காக இருக்குது. ஸோ தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளோட கார் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. அதுதான் டிடிஎஃப். ஆக்சுவலி எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம ஒரு ரேசராகவே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ரேசருக்கும் ரைடருக்கும் உள்ள அந்த ஒரு அர்த்தமே தெரில. நம்ம டிராவலர்ஸ். ஸோ எவ்வளவோ பேர் இந்த இப்படி 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 ஓட்டுவாங்க, பார்த்துருக்கியா ரோட்டில். அவர் போயிட்டே இருக்கும்போது ஸ்டாப்பி அடிப்பாங்க, டிராஃபிக்கில் வீலிங் அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணதே கிடையாதுடா. நீங்க ப்ரொஃபஷனல்னா, நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனல் தான். அதனால தான் இப்போ ஹெல்மெட் கடையே வச்சிருக்கீங்க, எவ்வளோ பெரிய பிராண்டு. நாங்கள்லாம் எல்லா வீடியோலையும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லுவோம். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ். பாய்ண்ணே, நிப்பாட்டுறதா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கண்ணே? இருங்க ஒரு மணி நிப்பாட்டிக்கிறேன், ஒரு நிமிஷம். அண்ணா கார் பாத்தீங்களா? பார்த்தேன், அதான் பார்த்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. ஓகே, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்களா? நான் என்னண்ணா சொல்கிறேன். பாய்ண்ணே, நிப்பாட்டுறதா? வாங்க 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 வாங்க. அண்ணனுக்கு கூப்பிட்டு உள்ள காட்டலாம். அண்ணா உள்ள வாங்க. அண்ணா வாண்ணா, வாங்க. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? உட்காருண்ணா, இங்கே வாண்ணா.
ஆனால் ரூஃப் எப்படின்னா இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். மாடிஃபிகேஷன் எப்படின்னா இருக்கு, நல்லா இருக்கா? அந்த கார் பார்த்து தான் அங்கேருந்து வரேன். ரொம்ப நன்றிண்ணே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். ஓகே. கேமராவை இடிக்க போறீங்களோன்ட்டு சொல்றதுக்கு. கேமராவை இடிக்க போகிறேண்ணா? இல்லைண்ணே, கிட்ட வந்தீங்களா, கொஞ்சம் இடிச்சிட்டா மறுபடியும் அசைஞ்சிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லும். ஸோ தம்பி யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் தான். ஸோ நம்ம யார் ரபீனா இல்லை, ரபீனாக்காவோட ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க இவங்க. இப்போ நம்ம தம்பி ஆயிட்டாங்க. டிடிஎஃப் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன், எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. அந்த கதையில் வர்ற கேரக்டரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்களாக நினச்சிக்கோங்க, நீங்கள் தான் அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம், நீங்கள் தான் ஹீரோ. இந்த கதைகள் எல்லாம் வந்து பண்ண உங்களை சுற்றி தான் நடக்குது, இந்த ட்ராஜடிஸ் எல்லாம் உங்களுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பைக்ஸ்னால் ரொம்ப 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 உயிர். ஸோ உங்கள் அப்பாவுக்கும் அதே மாதிரி தான் பைக்னால் ரொம்ப உயிர். ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் அப்பா இறக்குறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்த பைக் லவ் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அந்த டைமில் நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது போக சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து போலீஸாக தான் இருந்திருக்காங்க. அப்பாவோட வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் ஏதோ ஒரு டிகிரி எடுக்கணும்னு சொல்லி காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. 2000 எந்த இயர்? என் ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியும். ஸ்வைப் அப்பில் போட்டு இது வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன்ல. வா, எவ்வளோ பெரிய குழி. பம்பர் அடியா வந்துருச்சுண்ணா, ஸ்டோரி வந்துருச்சா? ஸோ 24th March எந்த வருஷம்னா 2018. எஸ், அப்போ வந்து எனக்கு 18 வயசு. காலேஜில் வந்து அது நான் கரெக்டாக 2000 பிறந்தேன். 1.5 TTF இருக்கக்கூடிய நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டோரியே பேன் ஸ்டெர்லைட். ஸோ இந்த ஸ்டெர்லைட்டில் வந்து பண்ண கிட்டத்தட்ட 11 பேரை சுட்டு இறக்குறாங்க. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப வருத்தம். அப்போ வரைக்கும் வந்து பண்ண போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வெறி. இதை நான் எந்த விளாக்ஸ்லையும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ வரைக்கும் வந்து பண்ண போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வெறி. இந்த இன்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் ஆனவுடனே எல்லாரும் வந்து என்னவாசம் இப்படி ஆகி போச்சு, நீ வேறு போலீஸ் ஆகணும்னு தான் சொல்கிற, போலீஸ் ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருக்க கனவே. ஏன்னா என் நோட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போலீஸ்னு எழுதி வச்சிருப்பேன். வாசன் போலீஸ், வைகுந்த வாசன் IPS அப்படிலாம் போட்டு வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகி எல்லாரும் என்கிட்ட கேட்கும்போது நான் இருந்துட்டு என்ன சொன்னேன்னா, அவங்க என்னடா பண்ணுவாங்க, ஹை அஃபீஷியல் ஆர்டர் வந்துச்சு, அவங்க பண்ணிட்டாங்க, இதுலலாம் பெரிய பொலிட்டிக்ஸ் இருக்குது, எவ்வளவோ பெரிய விஷயம்டா, அவங்க என்னடா பண்ணுவாங்க, மேபி சுச்சுவேஷன் அப்படி இருந்துக்கலாம், அப்படி இப்படி நானும் என்னென்னமோ முட்டு கொடுத்து பார்க்குறேன். அப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, அப்போ ஒரு ஹை அஃபீஷியல் வந்து நம்மகிட்டயும் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தா நம்மளும் அதை பண்ணி தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்பனுக்கு அப்போ சுப்பனுக்கு சுப்ப இருந்தே தீருவாங்கடா. இப்போ வந்து நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஐபிஎஸ்க்கும் மேலே ஒரு போஸ்டிங் இருக்கும், பிசியாக இருந்தால் பிசிக்கு ஒரு மேலே போஸ்டிங் இருக்குது, எஸ்ஐனா இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த மாதிரி என்ன ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்கும் மேலே ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்த பண்ணிடுவோமா, நமக்கான விஷயத்த நம்ம போராட முடியாதா, அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வேற என்ன நமக்கு பிடிக்கும், பைக்கில் ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி ஓட்டி, ஜொமேட்டோ ஓட்டி, ரேபிட் ஓட்டி. அப்போ டீசல் இன்ஜின் புல்லட் வச்சுருக்கேன். டீசல் இன்ஜின் புல்லட்டில் பெருசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங் ரைட் போக முடியாது. கை, முதுகு, எலும்பு எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். ஏன்னா வைப்ரேஷன் கட 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 கடன்னு ஆடும் வண்டி. ஸோ டிடிஎஃப் இன்னும் நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அண்ட் 47 minutes இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிளைமேட், சன் வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் வந்து பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5:28 டைம் சொன்னேன்னு தெரில. இருங்க, டிடிஎஃப் மறுபடியும் மோட்டோ விளாகிங்கில் கம்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு போச்சுல, இப்போ மறுபடியும் பிடிச்சிருவோம். கார்லாம் இவ்வளோ சூப்பராக ஓட்டுவேன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. ஆனால் சீரியஸாக தேங்க்ஸ் டு எங்கள் அண்ணனுங்க. அவங்க மட்டும் அப்படி சொல்லலைன்னா கார் ஓட்டணும்னு நினச்சிருக்க மாட்டேன், கார் ஓட்டி பழகிருக்க மாட்டேன், இப்போ இந்த இடத்துல வந்து நின்றுக்க மாட்டோம்டா. டீசல் இன்ஜின் புல்லட்டில் பெருசாக லாங் ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரி, டீசல் இன்ஜின் புல்லட்டை எப்போவுமே லோக்கலுக்கு யூஸ் பண்ணிப்போம். நல்லா தூரமாக ஓட்டுறக்கு, செம்ம வேகமாக போகிறதுக்கு, செம்ம லுக்காக இருக்கிற மாதிரி, எல்லா ஸ்பெக்கும் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பெக்குள்ள பைக் ரேட்டு கம்மியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான் R15 V3 BS4 இன்ஜின் நம்ம ஜார்விஸ் மாப்பில். ஸோ வந்து 1,68,671 ரூபா அது விலை. ஏன்னா ஒவ்வொரு ஷோரூம்லேயும் கேட்பேன், ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு விலை இருக்கும். ஸோ அந்த ஷோரூமில் மட்டும்தான் அந்த விலை இருக்கிறதுலே கம்மியான விலை தான் அப்போ எடுத்தேன். ஸோ எல்லா அத்தனை ஷோரூமில் ரெடி கேஷ் இல்லை, லோன் தான். ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ அப்படின்னு சொல்லி ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்த காசு, அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த கொஞ்சம் காசில் வந்து பண்ணால் அந்த வண்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் வாசன் என்ஃபீல்டர் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அந்த சேனல் வந்து பண்ண ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் டிடிஎஃப் வாசன் வந்து இப்போ நீங்கள் தான், ஓகேவா?
ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு பைக் எப்படியோ எடுத்தாச்சு. பைக்கையும் மாதம் மாதம் டியூ கட்டிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு வாசன் என்ஃபீல்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க. அந்த சேனல் வந்து பண்ண ஃப்ளாப்பு. 1.5 வருஷமாக வெயிட் பண்ணி முடியல. அதுக்கப்புறம் சரி ஒரு கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அந்த கோப்ரோ வாங்கும் போது வந்து அதாவது கோப்ரோனா கோப்ரோ கிடையாது. கோப்ரோலாம் இப்போ 30,000 35,000 ரூபாய். கோப்ரோ வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ ரேபிடோ அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இங்கேன்னு சொல்லி இஎம்ஐயும் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்காக என்னென்ன டெவலப் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அப்போ ஒரு 35,000 ரூபாய் டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குதுலேயே ஒரு பெஸ்ட்டான கேமரா பெஸ்ட்டான ரேட்டில் எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடுறேன். புரியுதா? நான் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப தேடுவேன். அந்த மாதிரி தேடினதுனால தான் இப்போ வந்து நம்ம கார் அஃபிஷியலாக ரைட் பண்ணுறோம். சரியா? அந்த மாதிரி வந்து பண்ணால் அப்போ வந்து ரொம்ப தேடுறேன், ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து பண்ண சைனா வேர் ஹவுஸில் பீஜிங், சைனாவோட வேர் ஹவுஸ் வந்து பீஜிங்கில் இருக்குது. ஸோ அங்கேருந்து பேங்கூட் அப்படிங்கிற வெப்சைட் அந்த ஆப் மூலிமா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி விடுவாங்க ப்ராடக்ட்டை, கேமராவை. இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேமராவோட விலை 3,500 ரூபாய், 2,800 ரூபாய் சம்திங் 2 பேத்துக்கு. இப்போ வந்து அந்த ஆப்பெல்லாம் அங்கே பேன் பண்ணிட்டாங்க, சைனா ஆப் அப்படி இப்படின்னு சொல்லி சம்திங்கு. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஆர்டர் வரக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்படிலாம் ப்ளாக் பண்ணலாம், அப்படிலாம் ப்ளாக் பண்ணலான்னு சொல்லி மைண்டில் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆப்பில் தான் எப்போவுமே செக் பண்ணிட்டே இருப்போம், எப்போ வரும்னு. அந்த மாதிரி வந்து பண்ணால் நானும் கரெக்டாக செக் பண்ணிட்டே இருக்கேன், எப்போ வரும்னு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ப்ராடக்ட் பேக் ஆகுது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் லீவுங்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் அப்போ படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் லீவா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி கொரோனா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் லீவ் விடுறாங்க. நான் நார்மல் லீவாக நினச்சிட்டேன். பார்த்தா லாக்டவுன் ஆகுது. எல்லாம் ஓகே, எப்படி இருந்தாலும் பொருள் வந்துடும்ல, என்ன லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி லேட் ஆகுதுன்னு ஒரு வருத்தம் இருக்கும். அழகாக சன்செட் ஆகிட்டு இருக்குப்பா. அடா நம்ம ஓட்டி டிடிஎஃப்க்கு காமிச்சிட்டு சன்செட்டை எவ்வளோ நாள் கழிச்சுட்டு பார்க்குறோம். ஓ மை காட், இத்தனை நாட்கள் பைக்கை மட்டுமே ஓட்டிகிட்டு இருந்த இந்த கைகள் இப்போ கார், அதுவும் ஒரு லவ்வோடு ரைட் பண்ணுறோம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் டிடிஎஃப், நம்ம கையில் பைக் இருந்துட்டு நம்மளை கார் ஓட்ட சொல்லியிருந்தாங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பைக் மேலே இருந்த ஈக்குவலான லவ் கார் மேலே இருந்திருக்குமான்னு தெரில. பட் இப்போது கார் மேலேயும் ஒரு ஈக்குவலான ஒரு லவ், பைக் மேலேயும் ஒரு ஈக்குவலான லவ். சின்ன வயசுலேருந்து நம்மகிட்ட பெருசாக கார் இல்லைங்க, அதனால் அதோட லைஃப் தெரியல. ஸோ இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பைக்கிங் அது தனி ஜானர், கார் இது ஒரு தனி ஜானர். ஸோ எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டராக இருக்கணுங்க. டிடிஎஃப் வாசன் தொழிலதிபர், ரைடர், ரேசர், கார் ரைடர், கார் டிரைவர் எல்லா ஏரியாலும் ஐயா கில்லிடா அப்படின்னு ஆகணும். திடீர்னு ஒரு நாள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது பேங்கூட் ஆப்ல இருந்து. என்னடான்னு சொல்லி நம்ம போய் பார்க்குறோம். இவன் என்ன தொங்கிட்டான். ஸோ வந்து என்னடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு திரும்பி வருமா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ரீஃபண்ட் ஆகாதுன்ட்டான். அச்சோ, எனக்கா சரியான வருத்தம். ப்ராடக்ட் அப்படியே பேக்கிங்லேயே நிற்கிது. என்னடா இப்படி ஆகிப்போச்சேனே வருத்தத்தில் இருக்குது. எல்லாமே தளர்வுகள்லாம் கம்மியாகுது. அப்போவும் லாக்டவுன்லேயே தான் இருக்குது. ஆனால் ஆன்லைன் டெலிவரிலாம் ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து சேருது. அப்போ இருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். வந்து மைக் இல்லை, காஸ்ட்லியான மைக்கை அஃபோர்ட் பண்ண முடியல. இயர்ஃபோன், சாம்சங் இயர்ஃபோனோட மைக்ஸ் தான் சூப்பராக இருக்கும். சரியா? சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு இங்கே இப்படி பிடிச்சி பேசுவோம்ல, அதை மட்டும் எடுத்து ஹெல்மெட்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். அது போக ஒரு சின்ன மைனஸ், கிளாரிட்டி சூப்பராக இருக்கும்டா. அந்த கேமரா 2,800 ரூபாய், 3,500 ரூபாய், 4,000 ரூபாய் கேமராவில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். மைனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து இன்பில்டட் மைக் மட்டும்தான், எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது. நம்ம வந்து பைக்கில் போகிறவங்க கேமரா வெளியே இருக்கும், ஹெல்மெட் இங்கே லாக்ல இருக்கும். அப்போ காத்தடிச்சு சத்தம் மட்டும்தான் கேட்குமே தவிர நம்ம உள்ளே பேசுறது கேட்காது. அதனால நான் உள்ள ஒரு மைக்கை வச்சு ரெக்கார்டர், ஃபோன் ரெக்கார்டர் கூட கனெக்ட் பண்ணி கேமராவையும் ஆன் பண்ணி விடுவேன், ரெக்கார்டரையும் ஆன் பண்ணி விடுவேன் அட் அ டைமில். அப்போ வந்து எனக்கு வயசு 18 19 சரியா? 18 தான் நினைக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நடந்து முடிஞ்சிடுச்சு, இல்லை மறந்துடுச்சு. ஸோ வந்து அப்போ காலேஜ் செகண்ட் இயர் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் நான். அப்போ 18 வயசு இல்லை 19 வயசு. ஸோ இந்த 2 அட் அ டைமில் பண்ணிவிட்டு போய் கேமரா ஆஃப் பண்ணும்போது 2 அட் அ டைமில் ஆஃப் பண்ணிடுவேன். ஆன் பண்ணுவேன், அட் அ டைமில் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ வந்து வாய்ஸுக்கே இவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கா. ஸோ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் யூஸ் பண்ணுற ஃபோன் என்னோடது கிடையாது, எங்கள் அம்மாவோட ஃபோனு. ஏன்னா என் ஃபோன் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதை ரெடி பண்ண முடியலையே, உடஞ்சி மொத்தமாக போயிடுச்சு. ரெடியே பண்ண முடியாத அளவுக்கு உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அதனால எங்கள் அம்மாட்ட அப்பப்போ கடன் கேட்டு
வ்ளாக் பண்ணும்போது மட்டும் கடன் கேட்டு இது பண்ணுறோம். மற்ற நாளில் வந்து பண்ண ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோனில் வந்து ரேம் ரொம்ப கம்மி. இதை இன்சர்ட் பண்ணி இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது சாகும் திணறும். பெரிய விஷயம் இல்லைடா, கஷ்டம் திணறும். யாராவது ஒருத்தங்க ட்ரை பண்ணி பாருங்கள். டிடிஎஃப் ரேம் கம்மியாக இருக்கிற ஃபோனில் இந்த இதுவும் சிங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த ஒரு வேவ் சிம்பிள்லாம் காட்டாது அப்படி இப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வ்ளாக். ஃபஸ்ட்டு வந்து 3 நாளுக்கு ஒரு டைம் வ்ளாக் கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம டிடிஎஃபோட அன்புலாம் அவ்வளோ அதிகமாச்சு. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வ்ளாக் போட ஆரம்பித்தோம். கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் என்னைக்காவது ஒரு நாள் போய் சாதிச்சு நிற்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், அந்த 3மே வந்து பண்ணால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூடயே இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குமா. பட் இந்த சுச்சுவேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம டிடிஎஃப்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோப்ரோ வாங்கலாம், பெஸ்ட்டாக கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அது போக கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? ஹெல்மெட் லாக் போட்டுருங்க. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. சரிண்ணே, பார்த்ததுல ரொம்ப சந்தோஷண்ணே. எங்கே போகிறீங்க? அண்ணா தடா வாட்டர் ஃபால்ஸ் போகிறேன். இருக்கும்ல இப்போ? போகலண்ணா. ஓகேண்ணா. எத்தனை மணிக்கு நான் க்ளோஸு? ஒரு 5 கிலோமீட்டர். ஓகேண்ணா. கண்டிப்பாண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆல் தி பெஸ்ட். ஹெல்மெட் லாக் போடுங்க. புரியலடா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? கார் உங்களுக்கு தானே? இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, பாய். லவ் யூ ஸோ மச். அண்ணங்கிட்ட கேட்டேன், என்ன இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் மாசா அப்படின்னாரு. ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. டிடிஎஃபே இந்த மாதிரி கோப்ரோ வாங்கலான்ட்டு இருக்கீங்க, உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ நம்ம பசங்க எல்லாரும் என்ன கமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன போட்டாங்க? நீ என்ன நினைக்கிற? நீ ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்க, உன்னை பார்க்கக்கூடிய உன் பசங்க கிட்ட இந்த மாதிரிங்க கோப்ரோ வாங்கலான்ட்டு இருக்கேன், ஸோ உங்களோட ஐடியா என்ன, அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை என்ன சொல்லுவாங்க? அப்டேட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் அப்டேட் பண்ணுங்கம்பாங்க, இல்லை அப்டேட் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. பாசா தேவையில்லாமல் எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டு கோப்ரோ வாங்கி எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரெஸ்ட்குள்ளேயும் மாற்றிக்காது அப்படின்னாங்க. அந்த மாதிரி கமெண்ட்லாம் பார்க்கும்போது நான்லாம் சின்ன வயசுலேருந்து பாசத்துக்காக ரொம்ப ஏங்கின பையன் தான். எல்லாம் தெலுங்கு தானா? சூப்பர்ண்ணே. அப்புறம் தமிழ் சூப்பராக பேசுவீங்களே. ஓ சரி, அம்மா தமிழ்லாடா. பார்டர்ல இருந்தா இப்படி ஒரு லவ் காதல்லாம் நடக்கும் போலயே. சூப்பர்ண்ணே. வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். புரியல ப்ரோ, வண்டியா ஏதோ காட்டுற பாருங்க. ஸோ டிடிஎஃப் நான் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ சூடாகி ஆஃப் ஆகி போச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க. கோப்ரோ வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயில் ஆப்போசிட்டில் அடிக்கிறதுனால இந்த கண்ணாடியில் பட்டு இதில் படுறதுனால கோப்ரோ சீக்கிரமாக ஹீட் ஆகிடுதுங்க. மற்ற எந்த கோப்ரோ ஹீட் ஆக மாட்டேங்குது, இது கோப்ரோ பயங்கரமாக ஹீட் ஆகிடுது. அதனால் நம்மளையும் கூல் பண்ணுறக்கு ஐஸ்கிரீம், அதையும் கூல் பண்ணுறதுக்கு ஏசியை போட்டு விட்டோம். அது ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து அப்படி ஒரு அனுபவம் வரும்போதுடா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காரில் இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். டோர் அடிக்கடி சாத்த மாட்டேங்குது. போயிட்டு வந்துட்டு காரை பற்றி உண்மையாகவே பெருசாக எதுவும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் அம்மாலாம் என் மேலே உயிரே வச்சுருப்பாங்கடா. எங்கள் அப்பா இருக்கும்போது அவ்வளோ பாசம் காட்டுவாங்க. இப்பவும் உயிரே வச்சுருக்காங்க, பட் காட்ட மாட்டாங்க. அப்போ ரொம்ப காட்டுவாங்க. எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அம்மாவாக மட்டும் இருக்க முடியாதுல்ல, அப்பாவாகவும் இருக்கணும்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பெல்லாம் உள்ளே வச்சுட்டு டெரராக இருப்பாங்க. பாசத்துக்காக ரொம்ப எங்கிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட டிடிஎஃப் இவ்வளோ ஒரு அன்பாக பேசின உடனே நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஸோ அன்னையிலேருந்து நம்மளோட டிடிஎஃப் மேலே உயிரே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் ட்வின் த்ராட்லெஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டேன். இந்த ஒரு உலகத்தில் இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னே ஃபர்ஸ்ட் ஷாக்கு. 10,000 டிடிஎஃப் இருக்கும்போது நமக்கு கேமரா வாங்கினா நம்ம ஃபினான்ஷியலாக லாக் ஆகிப்போமோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ அன்பு காட்டும் போது அவ்வளோ நாள் பாசத்துக்காக ஏங்கினா ஒரு பாசம் கிடைச்சதா ஃபீல் பண்ணேன். எல்லாம் அவங்க பிள்ளையா, அண்ணனா, தம்பியா, ஒரு பிள்ளையாக பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ லவ். ஆந்திராவில் இவ்வளோ அன்பு கிடைக்கும் போது எப்படிங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே லைஃப்பில் மிஸ்டேக் பண்ணுறது தான். அந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ ஒன்று நான் மாற்றிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே 100K ஆச்சு. ஒரு யூடியூபர் இருக்காங்க. அந்த யூடியூபர் வந்து பண்ணால் கோப்ரோ கவுந்துருச்சு. இது வந்து டெஸ்டிங் ரைட் தாங்க. ஸோ அடுத்த விளாகெல்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். டோன்ட் வரி. என்ன சொல்லும்? ஃபோன் சார்ஜ் பண்ணும். என் ஃபோனா? இந்தப்பா. அண்ணா கார் ஓட்டும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா நீங்கள்? ஏன் அப்படி கேட்குற? அப்புறம் அது கூட நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஓட்டுறேன். இந்த பிடிச்சிருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிடிஎஃப் கார் ஓட்டுறான்னு நான் சொல்ல போகிறேன்.
அதுக்கப்புறம் இப்படி ஒரு அன்பு கிடைச்சது. ஒரு யூடியூபர் இருப்பாங்கடா, அந்த யூடியூபர்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நான் யூடியூப் சேனலில் 1 மில்லியன் அடிப்பேனா அப்படிம்பேன். அவங்க இருந்துட்டு, வாசா மோட்டோ விளாகிங் ரொம்ப கஷ்டம் வாசா, மோட்டோ விளாகிங் ஆடியன்ஸே ரொம்ப கம்மி, 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை நான் என்னால் முடியும்னு சொல்லி இப்போ 4.5 மில்லியன் நம்மளோட டிடிஎஃப் 10 மில்லியன் கண்டிப்பாக அடிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. 10 மில்லியனுக்கு மேலேயும் போவோம். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் கம்மி, பட் நார்த் இந்தியன்ஸ்க்கெல்லாம் வந்து பண்ண அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். காரணம் வந்து நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் வந்து பண்ண ஹிந்தி, ஆனால் தமிழுங்கிறது சவுத் அண்ட் வந்து பண்ண உலகம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய நம்மளோட தமிழர்கள். தமிழன் என்று சொல்லவே பெருமிதம் கொள்வோம். வீழ்வது நாமாய் இருப்பினும் வளர்வது தமிழாக இருக்கட்டும். ஸோ தமிழ் அவ்வளோ இனிமையான மொழி. ஸோ நம்மளோட தமிழ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாஸ் காட்டுவோன்னு சொல்லி 4.5 மில்லியன் வந்துருச்சு. ஸோ ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட 500-1000 கிலோமீட்டர் பண்ணுறதுனால எப்போவாது ஏதாவது ஒன்று ஆயுதா தீரும். சில டைம் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கும், பல வாட்டி மற்றவங்க மேலே மிஸ்டேக் இருக்கும். பார்த்துருப்பியா அன்றைக்கி வந்து எப்படி வந்து விழுந்திருப்பாரு, விழுந்திருந்தால் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்கும்டா. ஸோ அந்த மாதிரி 500 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணும்போது திடீர்னு நாய் குறுக்கால் வரும், மாடு குறுக்கால் வரும், திடீர்னு நீங்கள் டீஹைட்ரேட் ஆகலாம், திடீர்னு நீங்கள் மயங்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது அந்த மாதிரி தவறுதலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஒன்றுமே புரியலன்னா திடீர்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கு. ஸ்பைனல் ஃப்ராக்சர், சரியாக படுக்க முடியல, தரை தான் இருக்கும் ஜெயிலில். அந்த தரையில் படுத்துருப்போம், முதுகெலும்பு உடஞ்சி, முதுகில் 2 எலும்பு உடஞ்சிருக்கு, டிஸ்கில் ஒரு பல்ஜு, கழுத்தில் ஒரு பல்ஜு. இந்த பல்ஜு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ ஃப்ராக்சர்ஸ் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் ஜெயிலில் இருக்கேன். ஏன்னா 1 வாரமோ 5 நாளோ மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ அன்னிலேருந்து தரையில் படுக்கிற மனசு அவ்வளோ வலிக்குது. ஒவ்வொரு பெயிலும் கேன்சல் ஆகுது, கேன்சல் ஆக பெயில் கேன்சல் ஆகிட்டே இருக்கா. லைசன்ஸ் திடீர்னு ஒரு நாள் வந்து கேன்சல் ஆகுதுங்கிறாங்க. என்னோட யூடியூப் சேனல் மேலே கேஸுங்கிறாங்க. என்னடா இது இப்படி ஒரு தண்டனையா? அதாவது யாராவது ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம தப்பே பண்ணல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சட்டம் எப்படி இருக்கணும்னா அவங்கள திருத்துறதா இருக்கணும், தண்டிக்கிறதா இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் தண்டிச்சு திருத்தலாம். அதுக்குன்னு 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சலுங்கிறது எப்படிரா? ஒருத்தர் டிரைவராக இருக்காரு, டிரைவர் தான் ஒரு தொழில், அப்போ டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்களா? நான் சீக்கிரமாக ஒரு சர்வே எடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் டிடிஎஃப். கூகுள் மேப்பில் எப்படி ரைட்க போகுதா? ஸோ சீக்கிரமாக ஒரு சர்வே எடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் டிடிஎஃப். எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைடில் போய் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க? அவங்க எல்லாத்தையுமாவோட ஜெயிலில் பிடிச்சி உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. லைசன்ஸ் 10 வருஷத்துக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. டேய், இடிச்சு இறந்தவங்களுக்கு இப்போ போகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கூட 6 மாதத்துக்கு தாண்டா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க. 10 வருஷம் லைசன்ஸ் கேள்வியே பட்டது இல்லைடா. அது நமக்கு லைஃபே இதுதானே, நம்மளோட ட்ராவலிங் பைக்கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி நடக்குதுங்கும் போது அங்கே என்னோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? எல்லாருமே இதுக்கப்புறம் வாசன் வந்து பைக் ரைட் பண்ண மாட்டான், அவ்வளோதான். யூடியூப் சேனலில் என்ன வீடியோ போடுவான், யூடியூப் சேனல் வீடியோஸில் யார் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலுமே நம்மளோட பசங்க நமக்காக வெயிட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிடிஎஃப் நான் வ்ளாக்ஸ்லாம் கொஞ்சம் டிலேவாக அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுறீங்க. ஒரு பெரிய இன்னும் நிறைய ஹாப்பினஸ்ஸான விஷயங்கள் இருக்குது, சோகமான விஷயங்களும் இருக்குது. ஸோ வெளியே வரோம், நம்மளோட தன்னம்பிக்கையை விடல, செத்துடலாமலாம் நிறைய வாட்டி தோணும். நினச்சி பாருடா, சின்ன வயசுலேருந்து பைக்கிங் தானே உன் உயிர் லைஃபு. இப்போ உன்னால் பைக்கில் ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி உட்காந்துட்டு போனாலே முதுகெல்லாம் வலிக்குதுன்னா அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சலு, ஒரு எமர்ஜென்சினா கூட பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அப்படி 10 வருஷம் அப்பா ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் இல்லைடா. இப்போ நான் ரீஅப்ளை பண்ணணுங்க. ஸோ திரும்பி அதுக்கு காரணம் என்னென்னா, எதை தொட்டாலும் செலவு, எதை தொட்டாலும் காசுங்கும் போது இருக்கிற காசெல்லாம் பிஸ்னஸில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சர்வே ஆகிறதுக்கு கொஞ்சம் காசு வேணும். இஎம்ஐஸ்லாம் நிறைய இருக்குது, அந்த இஎம்ஐஸு கட்ட காசு வேணும். இதில் வந்து ஆல்ரெடி போட்ட கேஸுக்கே வந்து பண்ண வக்கீல் ஃபீஸாக அது இதுன்னு சொல்லி போயிட்டுருக்கு. இதில் இன்னொன்று புதுசாக இப்போ வந்து லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டால் அதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா? என்னால் முடியல தான் உண்மையாகவே. சரி, கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை எடுத்துட்டோம். அண்ட் வந்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய லாயர்ஸ் அண்ட் ஹை அஃபீஷியல்ஸ்லாம் நான் எப்படி டிரைவ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன லாவில். பட் அதை யாரும் வீடியோஸாக மேக் பண்ண வேணாம், ஏன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் ஆக்குவாங்க. ஸோ நம்மளோட டிடிஎஃப் வந்திருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்தாங்க. டிடிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு ஒன்றுமே புரியல. யார் இது? நம்ம பசங்க 2 பேர் பார்க்குறாங்களே, தாத்தா பார்த்தா தெரிதா அவனுக்கு? தாத்தா பார்க்குறாரு. யார் இந்த பையன், என்ன காரு, என்ன கதை இவங்க? ஆனால் பசங்களுக்கு தெரியும் மோட்டோ விளாகர். மோட்டோ விளாகர்னு தெரியும். தாத்தா நினைக்கிறாரு பயங்கரமாக பெரிய காரு இது சுற்றி பார்க்குறாரு. தாத்தா ரவுண்டு போகிறாரு. தாத்தா கோச்சிட்டு போயிட்டாருங்க. பைக்னா ஸ்வைங்க்கு எடுத்துகிட்டு போய் ஓரமாக நிப்பாட்டிடுவோம். காருன்னா கொஞ்சம் கஷ்டம். காருங்கும் போது இடம் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா திடீர்னு இப்படி நீட்னா மைக் வாய்க்குள்ள விடாதா? தப்பா இருக்கு.
ஆனால் பைக்குக்கும் காருக்கும் ஒன்றும் பெருசாக அவ்வளோ வித்தியாசம் இல்லை டிடிஎஃப். பைக்குனா கையில் முறுக்கும், இது காலில் முறுக்கணும், அது காலில் கீர் போடணும், இது கையில் கீர் போடணும், அவ்வளோதான். அங்கே ஹேண்டில் பாரு, இங்கே ஸ்டேரிங்கு, அங்கே 2 வீலு, இங்கே 4 வீலு. எத்தனையோ வாட்டி வந்து பண்ண செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது என் மனசில் இருந்த ஒரே விஷயம் என்னன்னாங்க, அதாவது உங்கள் மனசில் இப்போ நீங்கள் உங்களை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், என்ன வேணால் ப்ராப்ளம் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும், அதுதான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்த விஷயம். இதை முன்னாடியே சொல்லணும்டா. ஏன்னா ஒரு நிமிஷம் ஓரமான பட்டியல் சின்னத்தை குத்துட்டு போங்கன்ற பைக்லலாம் வராம கார்ல வரான்ட்டு கார்ல தான் வீடியோ பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அதான் ஃபால்ஸுக்கு தான் கிளம்பி வந்தோம், சன்செட் பார்க்கலான்னு வந்தோம், லேட் ஆயிடுச்சு. ஓகேண்ணா, இங்கே எங்கேயா சன்செட் பார்க்குற இடம் இருக்காண்ணா? ஓகேண்ணா, பார்த்துக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ. ஹாய். அப்பா சொன்னேன் 10 சொல்லு மேப் இருப்பா. என்னடா பேசிட்டு இருந்தோம். பாய் பாய். ஓகே, நம்மளோட டிடிஎஃப் நிறைய பேர் வந்தாங்க. டிடிஎஃப் இவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் நடந்துருச்சு உங்களுக்கு, எனக்கு. ஓகேங்களாங்க, நம்ம 2 பேருக்கு தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ செத்துலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வந்து பண்ண யூடியூப் சேனலில் வளர்த்தணும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ டெடிகேஷன், கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ். அந்த சேனலை வந்து பார்த்துட்டிங்கன்னா முடக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. என் பைக்கு வாங்கி வச்சுட்டு இப்போ வரைக்கும் தரல, ரிப்ளே கூட தரல. ஸோ மற்றவங்களாக இருந்தால் இந்நேரத்துக்கு ரிப்ளே வந்திருக்கும், வண்டியே கையில் வந்திருக்கும். பட் நமக்குங்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. லைசன்ஸ் 10 வருஷம் போயிடுச்சு, உடல்நலம் சரியில்லை, நம்ம பசங்க வேறு மிஸ்ஸிங் ஓல்டு டிடிஎஃப்ஸ்னு மிஸ்ஸிங் ஓல்டு டிடிஎஃப்ஸ்ன்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னோட தன்னம்பிக்கை என்ன ஆனாலும் இல்லை வாசா, என்னதான் இப்படி ஆனாலும் இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் நம்புங்க, நம்மளால எல்லாமே முடியும். டிடிஎஃப் முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கஷ்டமா இருக்க நேரத்துல தனியா இருந்தா பைத்தியக்கார மாதிரி எதனா பண்ண தோணும். இல்ல அதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முன்னாடி நான் சின்ன பையனாகும் போது தான் அந்த சின்ன சின்ன கஷ்டத்துக்கே அப்படி ஃபீல் ஆகும். நல்லா நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்து நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா பூஸ்ட் ஆயிட்டோமா, இப்போ எதா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு தோணும். எல்லாத்துலீங்களா என்கிட்ட வண்டி இல்ல, வண்டி உடஞ்சிச்சு, போனு தொலைஞ்சு போச்சு, எல்லாமே. நான் போன் எடுத்து தரேன்டா, சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ. நன்றிண்ணா. எல்லாமே இல்லைன்னா உங்க கூட இருக்கலண்ணா, உங்க கூட இருக்காது, எதுவுமே பண்ணிக்க தோண மாட்டேங்குது எனக்கு. முன்னாடி எல்லாம் வந்து பைத்தியக்காரன் தனியா இருப்பானா, கையறுத்துப்பேன், அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவேன். ஓகே, இப்போ அது மாதிரி பண்ண தோண மாட்டேங்குது. ஏன்னா நீங்க இருக்கீங்களா. ரொம்ப நன்றிடா. சொல்ல கவலைப்படாது. சொல்ல ஃபோன் தம்பியோட ஃபோன் திடீர்னு காணாமல் போயிடுச்சுங்க. எங்கேயோ ட்ராவலிங் போகும்போது சம்திங் வந்து பண்ணால் தம்பியோட ஃபோன் காணாமல் போயிடுச்சு. முடிஞ்ச ஐஃபோன் 12 வாங்கி தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி வந்து பார்த்தா 14 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஐஃபோன் 15 Pro Max 1 TB வாங்கிட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஐஃபோன் 15 Pro Max 1 TB வாங்கிட்டு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற 14 Pro Max தந்துடலான் இருக்கீங்க. அதுவும் எதுக்காக நினைக்கிறீங்க? நீங்கள் சும்மா யூஸ் பண்ணுறதுல இல்லை, என்னோட முன்னேற்றத்துக்காக தராங்க. அது வந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தம்பியுமே ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கான். ஸோ தம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ ஃபோன் தொலைஞ்சு போய் இப்போ எடுக்க முடியாததுனால வீடியோஸே போடாமல் இருந்து ஏதாவது ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃபோன் தரேங்க. ட்ரோன் எடுக்கலாமா? அந்த கார் யாராவது ஓட்டுறீங்களா? நான் ட்ரோன் எடுக்கிறேன். இல்லை நான் ஓட்டினா கரெக்டாக இருக்கும். இல்லை ட்ரோன் ஆப்ரேட் பண்ணவா? ட்ரோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது இல்லை சொல்ல. இப்போ தான் நீ பழகுறேன். மரமாக இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி, ட்ரோன் விட ஆரம்பிக்கலாமா? டிடிஎஃப் காருக்குள்ளேயே விடுவோமா? ஓகே. ஐயோ நிற்கிது இப்போ தான் நிற்கிது. இல்லை ஒரே நிமிஷம். கீ ஃபேப் நாட் டிடெக்டட் கீ இங்கே தான் இருக்குது. இதுக்கு இதே ப்ராப்ளமாக போயிடுச்சுங்க. சாவி வந்து பார்த்துட்டீங்கன்னா கையிலே தான் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தா ஐயோ சாவியை தொடச்சி புட்டியேன்னு சொல்லி கதறுது. ஓ, சீட் பெல்ட் போடலையா நீங்க? இல்ல, அவரு ஃப்ரண்ட்ல இப்போ கீ நாட் டிடெக்டட்னு வரல, இப்போ சீட் பெல்ட் போடுறதுனால கத்துதுங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம், அதாவது போர்ட்ரேட்டில் வீடியோ எடுக்கலாம் மெமரிஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக எடுத்தேன் ட்ரோனில்.
அப்புறம் தான் தெரியுது கடைசியில் ரெக்கார்டர் பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டேன். என்ன சொல்கிறேன்? இப்போ இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தேங்கடா. ஆமாம், ரெக்கார்டர் பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டேன்டா. டேய் கேஸ் ஸ்டவ் விட்டு வந்தீங்களாடா? இல்லைண்ணே. ஐயோ, எங்கே போனாலும் இன்னும் கேஸ் ஸ்டவ் எடுத்து வச்சுக்கோங்கடா. பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே உட்காந்து சமைச்சோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம் டிடிஎஃப். ஸோ வந்து டென்ட் இருக்குது நம்மக்கிட்ட. டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 10 பேர் கொண்ட குழு தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய டென்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனால் ஒரு மைனஸ் என்னென்னா எங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஸோ முன்னாடியில் பெட்ரோல் பங்க்கில் தான் கேட்போம். ஸோ 20 பெட்ரோல் பங்க்கில் கேட்குறோம்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் ஓகே சொல்லுவாங்க. ஸோ இப்போ 20 பெட்ரோல் பங்க்கில் கேட்குறோம்னா 20 பெட்ரோல் பங்க்குமே பயப்படுறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து 10 ஸ்டே பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. இன்றைக்கி நாங்கள் தங்கியிருந்த ரூம் நல்ல பெரிய ரூமு. பட் இருந்தாலும் 10 ஸ்டே பண்ணணும். அந்த ஒரு லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தானே உங்களுக்கு காட்ட முடியும் அந்த ஏரியாவில் என்ன ரிஸ்க் இருக்குது, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க் நடந்தால் கூட உங்களுக்கு நாங்கள் காட்ட முடியும்ல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரில. வீடியோ பார்க்குற நம்ம டிடிஎஃப் எங்கே டென்ட் ஸ்டே பண்ணலான்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாள் மட்டும் வந்து பண்ணால் இந்த டென்ட்டை வச்சுட்டு சர்வே பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூஃப் டாப் டென்ட்னு ஒரு டென்ட் இருக்குங்க. காருக்கு மேலேயே போட்டு தூங்கிக்கலாம். காருக்கு மேலேயே போட்டு தூங்கலான்னா பிரச்சனையே இருக்காது. இந்த இடத்துல உட்காந்து டீ சாப்பிடலாம். டீ தான் எடுத்துகிட்டு வரலையே. ஓ வழி சூப்பராக இருக்கேடா. ரொம்ப நாளாக இந்த ஏரியாவுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு தான் வரும். ஆனால் என்ன இன்னைக்கு வரும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி குளிக்க முடியாது. அங்கே போய் சன்செட் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எங்கே மிஸ் ஆகி போச்சு? இந்த கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறதுல லேட் ஆகி போச்சு டிடிஎஃப். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட் 8 மணி ஆச்சுங்க. என்ன வாச சொல்கிற தடா வாட்டர் ஃபால்ஸ் போய் சன்செட் பார்க்கலையாண்ணா? ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா தடா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போய் சன்செட் பார்க்கலாம் தான் பிளான் பண்ணோம். ட்ராவலிங்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா சன்செட் ஆயிடுச்சு. அதனால வந்து தடா பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். டெஸ்டினேஷனுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி போதும் வாங்க யூடர்ன் போட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். சரி வாசா நாளைக்கு இப்போ தடா வாட்டர் ஃபால்ஸ்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நாளைக்கு வந்து நான் வேற ஒரு ஊருக்கு போகிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்செந்தூருக்கு கிளம்புறோங்க. திருச்செந்தூர் போயிட்டு முருகர்கிட்ட ஒரு தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரிப் ஸ்டார்ட்டு. அந்த குட்டி ட்ரிப்பை முடிச்ச உடனே ஒரு பெரிய ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிடிஎஃப் கார்லேயே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே போய் என்ன பண்ணிட்டு வந்தோம்னா போய் குக்கிங்க்கு தேவையான என்னென்ன சொல்லுவாங்க, தக்காளி, வெங்காயம், சிக்கனு, அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் சின்ன பொடி ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ரூமுக்கு போயிட்டு vlogல காட்டுறேங்க. டிடிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னாங்க, ஸோ பசங்கள்லாம் வந்து காய்கறி வாங்க போனாங்க. அந்த டைமில் காய்கறி சிக்கன்லாம் வாங்க போனாங்க. அந்த டைமில் ஒரு சின்ன எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதனால உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட காரையும் நம்மளையும் பார்த்து நம்மளோட டிடிஎஃப் வந்து பண்ணால் அவங்களோட கடைக்கே ஜூஸ் கடை வச்சுருந்தாங்க. கடைக்கே இன்வைட் பண்ணி ஜூஸ் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரூட் மிக்சர் சாப்பிட்றேங்க. பேச்செல்லாம் முன்னாடிலாம் ஃப்ரூட் மிக்சர் எல்லா கடையிலையும் 20 ரூபா இருக்கும். ஏதாவது ஒரு கடையில் மட்டும் 10 ரூபா இருக்கும். அதனால அந்த ஒரு கடைக்காக நான் தூரமாக நடந்து போய் சாப்பிட்டு வருவேன். ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா இந்த ஃப்ரூட் மிக்சர்ல இந்த கருக்கு முறுக்குன்னு எதுவும் சவுண்ட் வரல. மேபி போமோகிரானட் கம்மியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எல்லாம் போமோகிரானட் அதிகமா இருக்கும். குடிக்கும் போது கருக்கு செம்மையா இருக்கும். ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து ரூமுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் vlog கண்டினியூ பண்றேங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 8:06 ஆச்சுங்க. ஆக்சுவலி 6 நிமிஷத்துலேயே வந்து ரூமுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். டிடிஎஃப் இது என்ன தெரியுமாங்க? ஷார்ட்ஸ். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நீச்சல் அடிக்க அடிக்கும்போது தேவைப்படுமே. காலையில குளிக்கலாம். இந்த டைம்லாம் குளிச்சா நல்லா நம்ம கிளம்பிடுவோம். எப்படி குளிக்க முடியும்? 3 மணிக்கு குளிச்சுட்டு போவோம். யாருமே இருக்க மாட்டாங்க குளிக்கிறதுக்கு. 3 மணிக்கு அப்படி சொல்லல. யாருமே இருக்க மாட்டாங்க. யாரு வேணும் அப்படி சொல்லல. ரிசப்ஷனிஸ்ட் அவங்க அப்பவே கேட்டாங்க எத்தனை மணிக்கு செக் அவுட்னு சொல்லி. 3 மணிக்கு 3 மணிக்கு வந்து கதவை தட்டலாமான்னு கேட்டாங்க. நம்மளோட பெகசஸ் நம்ம கார். ஆஹா சொல்லவே குஜாலா இருக்கு. சாமான் எடுத்துவாங்க. சாமான் எடுத்துட்டு வரேன். வணக்கம், இது உங்கள் டிடிஎஃப் சமையல். ஸோ வந்து இதை தூக்குறா. ஸோ டிடிஎஃப் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியிலேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம டிடிஎஃப் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஸ்டவ் இருக்கும். இவ்வளோதான் ஸ்டவ்வு. அதுக்கப்புறம் கேஸ் வந்து பார்த்தா இவ்வளோ தான் இருக்கும். அதை வச்சு சமையல் பண்ணலாமா, ட்ராவலிங்கில் அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் என்னன்னா ட்ரை பண்ணும்போதே அது ஒரு பக்கம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பக்கமே போகிறது நாங்கள் விட்டுட்டோம். ஸோ அப்போ முன்னாடிலேருந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேஸை தூக்கிட்டு நம்ம பைக்கில் மாட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் என்ன பண்ணுறது, பைக்ல எல்லாம் இதை மாட்டிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம்.
ஸோ அதனால கடவுளா பார்த்து வாசா வெயில் ரொம்ப அடிக்குது வாசா கருத்து போயிடுது என்னோட ஏசியில் ஜம்முன்னு வாசா இது வெயில் காலம் அப்படின்னு சொல்லி கார்ல அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இந்த டைம்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணாம வேற எப்ப ட்ரை பண்றது? இதுல கூட உங்க பிராண்ட போட்டுருக்கீங்க. இதுல கூட வந்து பாத்துட்டீங்க. ஆமா உனக்கு ஒண்ணா தெரியவே தெரியாது. தக்காளி ரெடி. ஸோ தக்காளி ரெடி டிடிஎஃப். ஸோ இப்போ தக்காளியை போட்டு இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். ஸோ டிடிஎஃப் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் வந்து வத்து தான். ஸோ வந்து காரில் வரும்போது வெடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பற்ற வைக்கிறது ஈஸி டிடிஎஃப். ஏன் வெடிக்க மாட்டேன்? முன்னாடி வந்து எனக்கு டவுட்ரா ஒரு வெடிச்சிருமோன்னு. ஸோ இப்போ இன்னைக்கு என்னென்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிடுறேன். செட்டிநாடு சிக்கன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆமா ஆர்டர் பண்ணிருக்கோம். அண்ணா அண்ணா நம்ம நார்மல் என்ன அப்பப்போ வந்து செஞ்சாச்சான்னு சொல்லி கிண்ட மட்டும் வருவேன். எனக்கு சமைக்க தெரியாதுங்க. ஆக்சுவலி என்ன சொல்ற கேளுங்க. நான் பாட்டு சீரியஸா சமைச்சிட்டு இருக்கோம். திடீர்னு கால் வருது. கால் பண்ணி தம்பி சாப்பாடு ஏதாவது வேணுமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆனா வேணாண்ணே அப்படின்னா இல்லப்பா ஃப்ரீ தான் அப்படின்னா அப்போ உடனே என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு ஆளாளுக்கு கொண்டு வந்து ஆர்டர் பண்ணிச்சு. இல்ல தம்பி ஒருத்தருக்கு மட்டும் தான் எதனால நாங்க இங்க காம்ப்ளிமெண்ட். ஸோ வந்து ரூம்ல வந்து பண்ணா கிட்டத்தட்ட 4 பேர் தங்கியிருக்கோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் 4 பேத்துக்குமே ஃப்ரீ கிடையாது. ஒருத்தருக்கு தான் ஃப்ரீயா. மீதி இருக்கிற 3 பேத்துக்கு பே பண்ணுவோம். பஃபேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாதீங்கடா. நல்ல ரூம் பெருசு தாங்க. நல்ல ரூம் தான். ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா மதிச்சாங்க. அது போதுமே. ஆனா என்னன்னா பஃபேல வந்து பாத்துட்டீங்கன்னா இட்லி பொங்கல் பூரி வடை தோசை அவ்வளவுதான். ஓ வேணா ஊத்தாப்பம் இல்ல ரொம்ப கேஸ் வேஸ்ட் பண்ண கூடாது. ஃபுல்லா வச்சு இந்த மாதிரி சத்தத்தை கேட்கவே நல்லா இருக்கு. தோப்புல உட்காந்து சமைக்கலாம். அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கருகி போச்சு வெங்காயம். என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா எனக்கு வந்து ரோஸ்டட் ஆனியன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இது அதுவா தான் ஆச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா இது பண்ணிட்டோம். சரி இது புரியாது. லைட்டா கொஞ்சம் கறி போட்டுக்கோங்க. சரி இது புரியாது. இதையும் வாங்கி தட்டுங்க. கத்தி சண்டை போடலாம். புரிஞ்சுதா? உங்களை வந்து எப்படி எடிட் பண்ண போறேன்னு பாருடா. சோ அன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க எந்த vlogனா கார் எடுத்த vlogலே வந்து மாதிரி 2 பேர் இப்படி பார்த்து இருந்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு சொல்லி 2 பேருக்கு வந்து ஒரு கே லவ் மாதிரி கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு எதனால சண்டை போடுறானுங்க. ஆனா அப்படிலாம் இல்லைங்க. சீரியஸா அப்படிலாம் இல்ல. இவனும் காதலிச்சிட்டு இருந்தான். பிரேக்கப் ஆகி போச்சு. இவன் 2 3ன்னு போயிட்டு இருக்கு. வேணாண்டா அண்ணன் சொன்னா கேளுடா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். கறி போடணும். காதல்னா அது ஒண்ணுதான். தண்ணி போடணும். தண்ணியோட தான் போடணும். அண்ணே நான் இதை தானே எடுத்துட்டு இருக்கேன். சட்டி தான் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா தான் எடுப்பான் போல. தண்ணியோட போடக்கூடாது. தண்ணியோட ஊத்தக்கூடாது. என்னடா இது? அண்ணே குழம்பு தண்ணியோட தானே வைப்பான். மறுபடியும் தண்ணி அது நம்ம தண்ணி தனியா இந்த தண்ணியை ஊத்தக்கூடாதுடா. என்னடா மசாலா தண்ணிடா. மசாலா தண்ணிடா. அப்படி தூவ கூடாது. அது தெரியாம இல்ல. தெரிஞ்சுதான் அப்படி பண்ணேன்னு சொல்லி நான் சமாளிச்சிருந்தோம்ல. நிறைய பொடி பொடியா போடுறது எவ்வளவு எனக்கு தெரியாது. அண்ணே அந்த கதவு காத்தினே கதவு சாத்தினேன். ஸோ டிடிஎஃப் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட டிராவலிங் பிளாக்ஸ்லாம் பயங்கர அடிப்பட்டா இருக்க போகுது. டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சிக்கன் போட்டோமா நல்லா புரியுது. அது போக டிடிஎஃப் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். டிடிஎஃப் நம்மளால முடியும். எல்லாருனாலுமே எல்லாமே முடியும். முடியாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. என்ன ஒரு கவலைகள், என்ன ஒரு கஷ்டங்கள், என்ன ஒரு துன்பங்கள் வந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஓடிட்டே இருங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே பாத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த தன்னம்பிக்கையை என்னைக்குமே விட்டுறாங்க. ஸோ வந்து அதே மாதிரி லைஃப்ல நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. டெடிகேட்டடா இருங்க. ஒரு கண்டினியூட்டியா இருங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னால காலையில 11 மணிக்கு ஷார்ப்பா vlogs தந்திருக்க முடியாது. 2 நாளைக்கு ஒரு டைம் தான் vlog தர முடிஞ்சது. அது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ இந்த லைசன்ஸ்க்காக தான். ஸோ அட்லாஸ்ட் எப்படியோ கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீகலா வந்து பார்த்தா நம்மளோட ரோட் லைஃப்ல கார் ஓட்டிக்கலாம். இந்தியாவில் எங்கே வேணாம். நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயத்த சொல்லவும் கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. நடக்கிற விஷயத்த மட்டும்தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி ஸோ எனக்கு முதுகெலும்பு மட்டும் கொஞ்சம் சரியாகட்டும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிங்கில் ஒரு கம்பேக் கொடுப்போம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. டிடிஎஃப் நமக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துச்சுலைங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எல்லாம் ஒரு காரண காரியத்துக்காக தான் நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிடிஎஃப் ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க. ஃபோன் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம். நான் என்ன கேட்டேன்னா வந்து ஒரு 2 பேருக்கு ஆளுக்கு எத்தனை 2 சொல்லவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா இல்லை ஒரு ஆளுக்கு தான் ப்ரோ ஃப்ரீயாக வரும்.
மிச்சர் ஆளுக்கு வேணும்னா காசு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணே நீங்கள் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி மட்டும் கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். அப்புறம் கொண்டு வந்தாங்க, பில்லோட வந்தாங்க. எங்களை பில்லு ஃபோட்டோ வச்சிருக்கியா? ஸோ வந்து பில்லோட வந்தாங்க. எவ்வளோ ரூபாய்? 400 ரூபாய். 326. எவ்வளோ சப்பாத்தி, எவ்வளோ குழம்பு? 2 சப்பாத்தி ஒரு செட்டிநாடு சிக்கன். 2 சப்பாத்தி ஒரு செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்தா 400 சார்ஜ் பண்ணிக்காங்க. தப்பே கிடையாது, நல்ல ப்ரைஸிங் தான். ஆனால் நான் பொருள் எல்லாம் மொத்தமாக வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிக்கன், அதுக்கப்புறம் வேற என்னென்ன வாங்கினோம், வெங்காயம், தக்காளி, கறி அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கினதே வந்து பார்த்துட்டிங்கன்னா 400 தான். பில்லெட் வந்தாரு. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி நானே பே பண்ண சொல்லிட்டேன். எனக்கு என்ன வருத்தம்னா, ஸோ இப்போ கஷ்டமே பட தேவையில்லையே, நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிடுவோமே. இந்த மாதிரி சமைக்கிறது வந்து பண்ணால் ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்மளே சமைக்கிறது, நம்மளே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோம், எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாம் ஒன்றுன்னா நீங்கள் பார்ப்பீங்க டீட்டெயில். ஸோ இது நம்மளே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி தனி வைப்பாக இருக்கும். ஏசி வச்சுக்கிறது, டென்ட்டுக்குள்ளே வச்சு தூங்குறதுக்கு ஒரு ஏசி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல. அவர் ஃப்ரிட்ஜ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிளான்ஸ் இருக்கு. எல்லாம் ஒன் பை ஒன்னா நடக்கும். போட்டு கூட இருக்குங்க நம்ம கார்ல. என்னடா பார்க்கல, போட்டு கூட இருங்க இருங்க எல்லாம் சொல்றேன். டிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு நாங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ டிடிஎஃப் வந்து சமைச்சு முடிக்க போறாங்க நம்ம பசங்க. முடிச்சு எங்கேயோ வச்சிருந்தோமே ஏன்டா அட பைத்தியமே, ஏனே பதறீங்க? இதுவா தானே வச்சிருக்கேன். அதுக்கு மேல என்னடா சட்டி மேல வச்சிருக்கேன்? தண்ணி இது பண்ணு. துண்டுனே. துண்டா? சாரிடா சாரி. தண்ணி வடிக்கணும் அது. டேய் அதை ஏன்டா கொண்டு போய் அங்க வச்சிருக்கீங்க பைத்தியமே? இங்க தானே வடிக்க முடியும், வேற வாட்டர்ல இல்ல. ஐயோ ஒரு சப்பாத்தி இருக்காடா. ஸோ வந்து அரிசி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்பாடு தெரியல, நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், நிறைய சாப்பிட மாட்டேன். சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி, 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்குள்ளே சப்பாத்தி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அந்த சப்பாத்தி பிளானே கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் என்னடா பண்ண போகிறோம்? ஆஃப் பாயில் போட போகிறோம். முட்டை பொரிச்சிடலாமா? நான் முட்டை பொரிக்க போகிறோங்க. ஸோ ஓகே டிடிஎஃப் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு vlog போட முடியுமான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் டிடிஎஃப். பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம vlog வந்துடும். அந்த பேலன்ஸ் இருக்கிற டேல வந்து பார்த்துட்டுனா காலைல 11 மணிக்கு ரீல்ஸ் வந்துடும். சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது vlog கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணிக்கிறேன். டிடிஎஃப் எப்படி சமையல் இருந்துச்சுன்னு என்னோட பை த ஹார்ட்லேருந்து உண்மையான இது தரேன் டிடிஎஃப். ஓகேங்க, சாப்பிடும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 12:53 ஆச்சு. சமைச்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12:25 ஆச்சு. எனக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் சரி ஒர்க்கை முடிச்சுட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஒர்க் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ எடிட்டிங்லாம் இருந்துச்சுங்க. அது போக வந்து பார்த்தா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஃபோனில் ஸ்டோரேஜே இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தா டேஸ்ட் பண்ணி என்னோட ஜெனியூனான ரிவ்யூ தர போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 65 மட்டும் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருந்தாங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே சொல்லி எடுத்து டேஸ்ட் பண்ணேன். சரியான உப்புங்க. அந்த உப்பு யாரா போட்டது? தம்பி தான், வேற யாரு? ஸோ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி போட்டது வேற யாரும் இல்லை, வேணும்ட்டு போடல, அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து தம்பி வந்து பார்த்தா கொஞ்சம் இல்லைங்கண்ணே சும்மா இருங்கண்ணே, உப்பு இப்படி தாங்க அள்ளி போடணும்னு சொல்லி அள்ளி போட்டு விட்டோம். குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ வந்து இப்போ வந்து அதுதான் இதில் உப்பு இருக்குது, குழம்பு இப்போ டேஸ்ட் பண்ணி. இது போட்டிருக்கீங்கடா பெப்பர் அடாது ஜீரகம் தானே? பெப்பர் இது அரைச்சி பெப்பர் உங்க ஊர்ல நசுக்குன பெப்பர்னே, அரைச்சதுல நசுக்குனியா? ஓகே ஓகே. இடிப்பாங்க, ஒரு இடி இடிப்பாங்க. இருக்கும். சரி அது மொத்தம் இது ரொம்ப அதிகமா இருக்குடா. பெப்பர் அதிகமா இருக்கு போட்டிருக்கீங்களா இதுல? இது கடுகா இல்லையா? கடுகு இல்ல, பெப்பர் தான். சரி அதான் இது அதிகமா மிளகு அதுதான் பெப்பர். இது அதிகமா போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இது அதிகமா இருக்கு. மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஆனால் ஒன்றும் பிரச்சனை 65 வச்சு 65 நீ ஆல்ரெடி அப்படி தான் பண்ணீங்களா? உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, மித்தபடி எல்லாமே ஓகே. இல்ல வறுத்துங்க சாப்பாடு சேர்த்துனா வறுத்து இருங்க. ஸோ வந்து இந்த முட்டை பொரிச்சது சாப்பிட்டு பார்க்குறேன். இது ஆவரேஜாக இருக்கு. சிக்கன் பீஸ்லாம் நம்மளோட குழம்புலேருந்து வந்ததுனால வெந்திருக்கா? இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும். இது கொஞ்சம் வீட்டு சாப்பாடு, இது கொஞ்சம் ஆமாண்டா, இது கொஞ்சம் இன்னும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். வர்த்துடா தேனே, டேஸ்ட் செம டேஸ்டா. எங்கடா வெளியே போய் சுத்திட்டு இருக்கான், சவுண்டே கேட்க மாட்டேங்குது போல உனக்கு. அதுக்குள்ளேயே போயிட்டான். ஸோ இது டிடிஎஃப் சமையல். அதான் டெய்லியும் ஹோட்டல் சாப்பாடு தான். ஆமாண்டா, ஹோட்டல் சாப்பாடு தானடா. இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுடா, நம்ம இனிமேல் வீட்டு சாப்பாடு தான் இது மேலே. ஆமாண்டா, இதுக்கப்புறம் நம்ம இப்படி தாண்டா சாப்பிட்றோம், வாழ்க்கையை வேற மாதிரி வாழ போகிறோம் இனிமேல். ஏன்னா சரியான பசி. அண்ணா வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிருந்தாரா, நாங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் நினச்சோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கிட்ட பார்க்கும்போது சிக்கன் 65 எல்லாம் விதவிதமாக இருக்கும்போது சாப்பிட்டு ரெண்டே அறியா. மேக்ஸ் பெட்ரோல் பங்கா பிடிங்கண்ணே. அங்கெல்லாம் திட்டுவாங்கண்ணா அந்த மாதிரிலாம். பாத்திரம் கழுவுறதுக்கு இல்லைண்ணே, டென்ட் போட்டுக்கிறது.
பாத்திரம் கழுவுறது கூட நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஏதாவது குளம் ஏதாவது ஏரி ஏதாவது இருந்தா கழுவிடலாம், வேற விஷயம். அது வரைக்கும் கார்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு கழுவி நாஸ்தி பண்ண பொருள் தெரியல, பட் ஏதாவது பண்ணுவோம். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கப்புறம் vlogs எல்லாமே வெறித்தனமாக பிளான் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப வெறித்தனமாக பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க TTF Vlogs. வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. டேய் என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்க? இங்க vlog பண்ணிட்டு இருக்கேன்டா நானு. ஏய் சமையல் சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்குண்ணா. ஆனா இது ஹோட்டல்ல செய்யற மாதிரி கூட செய்யலாம். எப்படின்னா அஜினோமோட்டோ ஒரு 10 நிறைய ஹோட்டல் செய்யறத விட டேஸ்டா இருக்குடா. எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும். ஏன்னா ஹோட்டல்ல செய்யற மாதிரி வேணும்னா நம்ம அஜினோமோட்டோ ஒரு 10 ரூபாய்க்கு உடம்புக்கு தானே அதெல்லாம் கேட்டுடா உனக்கு. அஜினோமோட்டோ இப்ப கெடுதல் எல்லாம் டாக்டர் சொன்னார், கேட்டீங்களா இல்லையா? அதை நான் சின்ன பையன்ல இருந்து அஜினோமோட்டோ கெடுதல் ஃப்ரைட் ரைஸ் எங்க அப்பா சொல்லுவார் அஜினோமோட்டோ போடாதீங்கன்னு. ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்க போனா இந்திக்காரங்கிட்ட அஜினோமோட்டோ போடாதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு கெடுதல் இருக்கு. அதனால ஸோ ஓகே டிடிஎஃப் வந்து இந்த vlog இது ரன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி அல்டிமேட்டான vlogs எல்லாம் ஒன்றா நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க சீக்கிரமாக. ஸோ மறக்காம காலைல 11 மணிக்கு vlog அண்ட் ரீல்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஓகே டெட் போய் டிக்கெட் அந்த மெயில் பண்ண முடியும். பை டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறது சேஃப் பண்ண. லவ் யூ ஸோ மச்.